அருகே குப்பக்குடி கிராமத்தில் அமைச்சர் சிவவி மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்ற குடமுழக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆன்மீக தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் குப்பக்குடி கிராமத்தில் அமைந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன், ஸ்ரீ பெரிய கருப்பர், ஸ்ரீ சின்ன கருப்பர், ஸ்ரீ நொண்டி அப்பச்சி, ஸ்ரீ அம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ ராக்கம்மாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆலயத்தில் திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தது. திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்கு நடத்துவதென அப்பகுதி மக்களால் முடிவு செய்யப்பட்டது. இதற்காக யாகசாலை அமைத்து கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 3 நாட்களாக 4 கால யாக பூஜை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனித நீரோடு கடம் புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வானத்தில் கருடன் வட்டமிட மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த குடமுழக்கை காண திரண்டிருந்த அப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள் குடமுழக்கை கண்டு ரசித்து ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் ஸ்ரீ பரிவார தெய்வங்களை வழிபட்டனர். குடமுழக்கு விழாவை பங்கேற்ற அனைவருக்கும் விழாக்குழுவினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அண்ணா வாங்க. வணக்கம் வணக்கம். பக்தர்கள்